A soldier never dies until he really dies. போர் வீரனின் விடாப்பிடியான வைராக்கியம் அவர் மரிக்கும் வரை மரிப்பதில்லை. Some soldiers come home safe and sound, but mostly the warriors lay down their lives in the battlefield. சில போர் சேவகர்கள் சுபத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விடுகிறார்கள், ஆனால் கணிசமான போராளிகள் தங்கள் வாழ்க்கையை போர்க்களத்திலேயே அர்ப்பணித்து விடுகிறார்கள். I thought I would receive my father with open arms at home, but he surprised me by arriving to his homeland, and I take this privilege and opportunity to bow, respect and salute him as the hero of the faith and soldier of the cross. நான் விமான நிலையத்துக்கு போய் என் அப்பா வரும்பொழுது கட்டி பிடித்து அரவணைத்து ரிசீவ் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனால் என் தந்தை மிகவும் கொண்டாடப்பட்ட ஹீரோவாக தனது தாய் நாட்டுக்கு திரும்பினார். இந்த தருணத்தில் தன்னுடைய முழு பலத்தோடும் கடைசி வரை உண்மையாய் தைரியமாய் தேவனுக்காக போராடி ஊழியம் செய்த தாசனை நான் பாக்கியசாலியாக என்னை கருதி மனம் மகிழ மரியாதையுடன் அவரை தலை வணங்குகிறேன். He fought with all his might, with every bit of his ebbing strength. அவருக்கு இருந்த ஒவ்வொரு பலத்திலும் சிறு பலத்திலும் கூட அவர் முழுமையாக போராடி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார். I am honored, satisfied, privileged, contented and extremely happy to be called as his beloved daughter. நான் அவருக்கு மகளாக இருப்பது குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன், திருப்தி அடைகிறேன். அதை ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். Fondly remembered as Appa, Tata, Annan, Uncle, Baiji, he earned all these titles of love in that small span of life that he lived between 11th November 1942 to 3rd March 2025. 1942 வருடம் நவம்பர் 11 2025 ஆண்டு மார்ச் 3 வரை அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் நடுவில் இருக்கும் இந்த சிறிய கோட்டில் அப்பான்னு, தாத்தா, அண்ணன், அங்கிள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதியாய் பலவித அன்பின் அடையாளங்களினாலே அவர் அழைக்கப்பட்டார். The wealthiest place on this planet Earth is the cemetery. இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யமான இடம் என்னவென்றால் கல்லறைதான். Buried in that cemetery are books that have not been written, music that has not been sung, and talents that has not been brought out to the world. ஏனென்றால் அந்த கல்லறைக்குள் உலகத்திற்கு வெளியே கொண்டு வரப்படாத அநேக தாளந்துகள், திறன்கள் மனிதனோடு சேர்ந்து புதைக்கப்பட்டு கிடக்கின்றன. But my father made sure that his grave just received an empty carcass of him with all his potential unleashed and all his talents brought to the world to its fullest. ஆனால் என் தகப்பனோ கல்லறையானது அவருடைய வெறும் சரீரத்தை மட்டும் ஏற்கக்கூடியதாக தன்னுடைய தாளந்துகளையும் எல்லா சக்தியையும் தன்னுடைய நோக்கங்களையும் ஊழியத்திற்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் முற்றிலுமாக செலவழித்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியுடன் முடித்து திரும்பியுள்ளார். When you accomplish a task, you'll receive a reward. ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது வெகுமானத்தை பெற்றுக்கொள்கிறோம். But when you faithfully finish a journey, you will receive an award. ஆனால் ஒரு நோக்கத்துடன் கூடிய பயணத்தை முற்றிலுமாக உண்மையோடு கூட வெற்றிகரமாக முடிக்கும் பொழுது பதக்கத்தை பெறுகிறோம். Blessed with the privilege of being with my father 24/7 for the past 10 years, I gathered a lot of pearls in my hand. And because of time constraint, I'm going to just share a little bit of my experience and the lessons that I learned along the way. 10 ஆண்டுகளாக நானும் தகப்பனுமாக செலவழிக்கப்பட்ட விலையேற பெற்ற திரும்ப பெற முடியாத நேரங்களிலே நான் அனுபவித்த சில அனுபவங்களை நேரமில்லாத காரணத்தினால் எல்லாத்தையும் என்னாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சில காரியங்களை நான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டதிலும் பெற்றுக்கொண்டதிலும் இருந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Lessons from his childhood. அவருடைய சிறு பிராயத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். Being in a dysfunctional family, he never used it as an excuse to come up in life. அவருடைய குடும்ப சூழ்நிலை சாதகமாக இல்லாதிருந்தாலும் அவர் தான் அதை ஒரு காரணமாக காட்டி தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அதை தடையாய் அவர் பார்க்கவே இல்லை. And this is for all the youngsters who are studying at school. இது பள்ளியிலே படிக்கிற எல்லா விதமான வாலிப பிள்ளைகளுக்கும் உரிய காரியம். He is a voracious reader and a caldron of knowledge.
அவர் மிகவும் மிகவும் படிப்பதிலே ஆர்வம் கொண்டவர், வாசிப்பதிலே புத்தகங்களை மிகவும் ஆர்வமாய் வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். Our showcase is just full of books. எங்கள் வீட்டில் இருக்க பீரோல முழுசும் புஸ்தகங்கள் தான் இருக்கு. எல்லா இடங்களும் புத்தகங்கள் உண்டு. When I was at school, I used to take part in competitions, and I don't know where to go. I'll just go to my father, just give him the topic, and in just few minutes, the entire contents he can just give out without any notes. நான் பள்ளியில் படிக்கும்போது நான் போட்டிகளிலே, கட்டுரை போட்டியில், பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்து கொள்ளும்போது ஏதாவது ஒரு தலைப்பை என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் என் தகப்பனாரிடம் கொண்டு நான் கொடுப்பேன். உடனே ஒரு சில நிமிடங்களிலேயே மிகவும் அழகாக ஒரு கட்டுரையை, ஒரு பேச்சை அவர் எழுதி கொடுத்து விடுவார்கள். When asked for the secret, he said, நான் இதற்கு ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது, He who bends before the word of God will stand tall and strong to the challenges of the world. அவர் சொன்னது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த உலகத்திலே நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் என்று விதமான வாலிப பிள்ளைகளுக்கு உரிய காரியம். He is a voracious reader and a cauldron of knowledge. அவர் மிகவும் மிகவும் படிப்பதிலே ஆர்வம் கொண்டவர், வாசிப்பதிலே புத்தகங்களை மிகவும் ஆர்வமாய் வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். Our showcase is just full of books. எங்கள் வீட்டில் இருக்க பீரோல முழுசும் புஸ்தகங்கள் தான் இருக்கு. எல்லா இடங்களும் புத்தகங்கள் உண்டு. When I was at school, I used to take part in competitions, and I don't know where to go. I'll just go to my father, just give him the topic, and in just few minutes, the entire contents he can just give out without any notes. நான் பள்ளியில் படிக்கும்போது நான் போட்டிகளிலே, கட்டுரை போட்டியில், பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்து கொள்ளும்போது ஏதாவது ஒரு தலைப்பை என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் என் தகப்பனாரிடம் கொண்டு நான் கொடுப்பேன். உடனே ஒரு சில நிமிடங்களிலேயே மிகவும் அழகாக ஒரு கட்டுரையை, ஒரு பேச்சை அவர் எழுதி கொடுத்து விடுவார்கள். When asked for the secret, he said, நான் இதற்கு ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது, He who bends before the word of God will stand tall and strong to the challenges of the world. அவர் சொன்னது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த உலகத்திலே நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். வேதத்திற்கு முன் தலை குனிகிறவன் இந்த உலகத்தின் சவாலுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்பான். So lessons for the young adults. வாலிபர்களுக்கான பாடங்கள். I was a generational shock for him. என்னோடு கூட இடைப்படுவது அவருக்கு ஒரு மிகவும் இடைவெளி அதிகமாக இருக்கிறபடினாலே அவருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவருக்கு இது ஷாக்காக, கலாச்சார ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். But he never gave up on me. ஆனால் அவர் ஒரு நாளும் அது என்னோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறதை, பேசுகிறதை, அவர் இடைப்படுகிறதை விட்டதே இல்லை. The story of Thomas Alva Edison, how his mother never gave up on him, and because of a genius mother, an ideal child was made an outstanding scientist. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்களுடைய தாயார் அவர் கொஞ்சம் குறைவுள்ளவராக இருந்த போதிலும் அவர் ஒரு நாளும் அதை விட்டுவிடாதபடிக்கு விடாமுயற்சியோடு கூட தன்னுடைய மகனை பயிற்றுவித்து அதன் மூலமாக அவர் பெரிய ஒரு விஞ்ஞானியானது நீங்கள் அறிந்ததே. So both my parents didn't write me off, but they stood by me as a strong pillar of support. என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒரு நாளும் விட்டது கிடையாது. அவர்கள் எனக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக, ஒரு தூணாக இருந்தார்கள். Being different is not abnormal, but being different is extraordinary. வித்தியாசமாக இருப்பது ஒரு அசாதாரணமான விஷயம் அல்ல. பட் வித்தியாசமாக காரியங்களை செய்வது மிகவும் அற்புதமானது. And that takes a lot of courage. அதுக்கு நிச்சயமாகவே தைரியம் தேவை. And a whole lot of support from the parents. பெற்றோர்களிடமிருந்தும் நமக்கு உதவி தேவை. Be a parent who will mold the child and never crash it down. பெற்றோர்களாயிருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பிள்ளையை நாம் அவர்களை உருவாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அவர்களை நாம் அழித்து விடக்கூடாது. Especially when you are in ministry, do not backbite about the child in the name of prayer requests, but hold it in your heart, and you will just bring out the best in them.
ஊழியத்திலே இருக்கும் பொழுது நாம் பிள்ளைகளை பொறுத்து பிள்ளைகள் முன்பாகவும் பிள்ளைகளை குறித்தும் நாம் ஒரு நாளும் புறம் கூறக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் ஜெபித்து அவர்களை நடத்த வேண்டும். What I learned from their marriage. அவர்களுடைய திருமணத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. I watched their marriage from a very close quarters. Very closely. I had the privilege of watching their marriage very closely, married life. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிக அருகாமையிலிருந்து கவனிக்கத்தக்கதான ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. Because by the time I was out of school, I was college, all my siblings had already gotten married off. நான் பள்ளி முடிக்கிறதுக்கு முன்பாக எனக்கு என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் திருமணமாகிவிட்டது. They were assets to each other and not deficits, and they added value to each other. They complemented and completed each other. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலும் பண்பிலும் ஒருவரை ஒருவர் தாங்கினார்கள். விட்டு கொடுக்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் ஜாடிக்கேத்த மூடியாக வாழ்ந்தனர். They were not controlling partners but caring partners. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் அடங்கி கொண்டோ ஆழ்மை பண்ணி கொண்டோ இருக்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக கரிசனையோடு கூட நடந்து கொண்டார்கள். And there was a time when my mom had to just be like a foundation that holds the house, that is not seen but holds the house, and not like a chandelier that shines in the middle of the hallway. ஒரு அலங்காரமான விளக்கு நம்மளுடைய மதில்களிலே மாட்டப்பட்ட விளக்கை போல இல்லாவிட்டாலும் என்னுடைய தாயாரானவர் மறைக்கப்பட்ட காண முடியாத ஒரு அஸ்திபாரமாக குடும்பத்தை தாங்கத்தக்கவராக இருந்தார். So I won't say behind every successful man there is a woman. Beside every successful man there is a strong woman. ஒரு வெற்றியுள்ள மனிதனுக்கு பின்னாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை விட அவரோடு கூட இணைந்து வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். And I thank the life of my mother and I learned a lot from this. நான் என்னுடைய தாயினுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். In the words of David Livingston, send me anywhere but only go with me. Lay on me any burden but only sustain me. Sever all the ties but not the tie that binds me to your heart. That was the cry of their heart all their lives. For youngsters who are looking for life partners, do not marry because of pressure but get married because of purpose, because it will change the entire trajectory of your life and your purpose for God. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, வாலிபர்களை கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்யாதீர்கள், ஆவிக்குரிய நோக்கத்தின் பேரில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து திருமணத்தில் இணைக்கப்படுங்கள். About my dad's prayer diary I want to say, என்னுடைய தகப்பனாரனுடைய ஜப வாழ்க்கை குறித்து நான் diary ஜப கையேடை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். A to Z, Ahmedabad to New Zealand, and all the churches from all the names from A to Z. I don't know, some 1,100, I don't know how many, but he keeps it near his bedside and he takes it wherever he goes. Even he took it to Nepal and I couldn't find it this time, and he prays all the time. அந்த ஜப கையேடை அவருடைய கையிலே எடுத்துக்கொண்டே போவாங்க. எங்கே போனாலும் அப்பா எடுத்துக்கொண்டே போவாங்க. படுக்கும் இடத்துல தலைக்கருகிலே வைத்திருப்பாங்க. தான் சந்தித்த எல்லா சபைகளின் பெயர்களையும் சபையில் உள்ள விசுவாசிகளின் பெயர்களையும் அகமதாபாத்திலிருந்து நியூசிலாந்து வரைக்கும் வரிசைப்படுத்தி அவர்களுக்காக தினமும் கிரமமாக ஜெபிக்கும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். I would just check on that because that's not possible. So I would see if he really does pray, and there will be he would have deleted the names people who passed away and added the names, even a small baby who has been born to the family. 1000 மேலே பேர்கள் இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நேபாளுக்கும் அதை எடுத்து சென்றார்கள். இப்பொழுது என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் சில வேளைகளிலே அவர் நிஜமாகவே இவங்களுக்காக ஜெபிக்கிறாரா என்று சொல்லி நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதுண்டு. அப்பொழுது நான் கண்டுபிடித்த காரியம் என்ன என்று சொன்னால், யாராவது அதிலே மரித்திருந்தார்கள் என்றால் உடனடியாக அந்த மரித்த நபரை அதிலிருந்து அழித்து விடுவார்கள். புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்குமானால் அதை டிக் பண்ணி அங்கே சேர்த்து கொள்வாங்க. அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் கிரமமாக உண்மையாக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார்கள் என்று. So after my mom's passing, he didn't become a second mom to me or try to be a father to me, but he stooped down to my level and became my best friend.
என் தாயின் மறைவுக்கு பின்பாக ஒரு தன்னை தகப்பனாக தாயாக காண்பிப்பதோடு மாத்திரமல்ல, என்னுடைய நெருங்கின நண்பராக என்னோடு கூட என்னுடைய லெவலுக்கு இறங்கி வந்து என்னோடு கூட அவர் என்னை வழி நடத்தினார், என்னோடு கூட நட்பாக இருந்தார். I stand in awe when I see all these people gathered here. He's such a stalwart, and he stooped to my level, and he did what all he did at home. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது உங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் மேலே ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வளோ பேருக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய லெவலுக்கு, என்னுடைய நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்தி என்னோடு கூட இப்படி பழகி இருந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. His love and his humility made me take the decision to keep my career aside and to become a mom to him. அவருடைய தாழ்மையும் அவருடைய அன்பும் என்னுடைய வேலை மற்ற காரியங்களை குறித்து நான் நோக்கி பார்க்காதபடிக்கு அதை தள்ளி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு தாய் ஸ்தானத்தை நான் எடுக்கும்படியாக என்னை ஏவிற்று. That was my conscious decision, and it was my conscious decision to send him everywhere, because I don't even know whether he'll come back when I send him for ministry. இது நான் ஒவ்வொரு முறையும் அவரை ஊழியத்திற்கு அனுப்பும்போது என்னுடைய தீர்மானத்தின்படி நான் அதை யோசித்து ஒவ்வொரு முறையும் அப்பாவை சந்தோஷத்தோடு கூட நான் ஊழியத்துக்கு அனுப்பி வைப்பேன். ஏனென்றால் அனுப்பி வைத்துவிட்டு அவர் வருவாரா என்று கூட எனக்கு, திரும்பி வருவாரா என்று கூட எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் நான் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து சில காரியங்களை நான் செய்து வந்தேன். And I have no regrets. இதை குறித்து எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. As a dad, he's just a regular dad. A regular dad, who's just a dad. சில நேரங்களிலே அவர் சாதாரண அப்பா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். We go out to restaurants. We go out shopping, and he takes me out for shopping, and he makes sure that he picks the kind of clothes that I want. என்னை நிறைய நேரங்களிலே ஒரு அப்பாவினுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு மகளாய் என்னை நேசித்து அநேக இடங்களுக்கு என்னை கூட்டி செல்வது உண்டு, வழக்கமாக செய்வதுண்டு. என்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். அடுத்தபடியாக கடைகளுக்கு கொண்டு போய் நான் என்ன அணிய வேண்டுமோ, என்ன மாதிரி உடை அணிய வேண்டுமோ அது அவரே அதை எடுத்து கொடுப்பதில் மிகவும் பிரியப்படுவார். And I don't know how many God servants you do. Please take the time to make the time for your children. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இங்கு உண்டு. நீங்களும் கூட என் தகப்பனை போல உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று நேரத்தை செலவழியுங்கள். Because it is the family who's going to sit around the mortal remains, but not everybody. So please take the time to make the time for your children, to mold them and to make them the men and women of God that they are supposed to be. நம்மளுடைய குடும்பம் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் இந்த மாதிரி தருணங்களிலே. ஆகவே உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழித்து அவர்களோடு கூட காரியங்களை செய்யுமாறு நான் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். And finally, lessons for ministry. Those who are in ministry, I just take this opportunity to give them pearls of wisdom. அப்பாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை ஊழியத்திலே இருப்பவங்களோடும் கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். That I learned. நான் அவைகளை அப்பாவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன். 2 things that hinder a man of God from progressing in ministry. 2 காரியங்கள் ஒரு தேவனுடைய மனிதனை, தாசனை ஊழியத்திலே முன்னேறி செல்வதற்கு தடையாக காணப்படும். First, the doubts that keep him away from entering into ministry. முதலாவது சந்தேகங்கள், ஊழியத்திலே தொடர்ந்து செல்வதற்கு தடையாக சந்தேகங்கள் காணப்படும். Second is the letharginess after you reach a benchmark in ministry. ஊழிய பாதையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்த பிறகு ஒரு சோம்பல் தட்டும், அது தடையாக வரும். ஒரு ஊழியத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இருக்கும் தயக்கமும் ஒரு ஊழியத்தின் உச்சத்திலே இருக்கும் பொழுது இருக்கும் மயக்கம். So the first thing, it's in the Bible. It's from Luke 9:62. When you keep yourself away from doing ministry after you have the calling. Luke 9:62. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பிண்டிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். And the latter is the letharginess
that happens when you have reached a point, reached the pinnacle of ministry. சில நேரங்களிலே நாம் ஊழியத்திலே ஒரு உச்சத்தை எட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு நிர்விசாரமும் ஒரு சோம்பலும். Because everybody are so faithful when we enter the ministry and in the middle of the ministry, but how it ends says it all. நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம ஊழியத்திலே ஆரம்பிக்கும் பொழுதும் நடுவிலேயும் அது சரியாக போனாலும் நாம் எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கிய காரியமாக இருக்கிறது. Matthew 4:8, 10 and 11. மத்தேயு 4:8 8, 9, 10 நான் நேரம் இன்மையினாலே வாசிக்கவில்லை. மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, மத்தேயு 4:9 அப்பாலே போ சாத்தானே. மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். So when you read those verses, it's like pinnacle and then mountain and then lofty mountain. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது முதலாவது உச்சி, அதற்கு மேலே உயரமான ஒரு ஸ்தலம், அதற்கு மேலே ஒரு சிகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Whatever you left when you enter the ministry, the same thing will be offered to you in a silver platter when you end the ministry. And my father had the audacity to say no to whatever was offered to him before he completed his journey. நம்முடைய கைகளிலே சில நேரங்களிலே சில விதமான காரியங்கள் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் போது நாம் அது ஆண்டவருக்கு சித்தமா என்று சொல்லி பார்த்து அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கிறது. என்னுடைய தந்தையினுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன், பதவியும் அதிகாரமும் அவர் கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது தைரியமாக அதை அவர் நிராகரித்து விட்டார். My respect for him reached the zenith when he said no and resigned from the Indigenous Churches in India Trust. இண்டிஜினியஸ் சர்ச்சஸ் இந்தியா ட்ரஸ்டிலிருந்து அவர் தன்னை பிரித்து கொண்டு நான் இனிமேல் அதில் இருக்கவில்லை என்று சொல்லி ராஜினாமா கொடுத்தது குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது அவர் மேல் இருந்த மரியாதை எனக்கு அதிகமாய் உயர்ந்தது. I salute this man of God for that and I have deep respect for him. நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவரை நான் மிகவும் மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். நான் அவரை அதிகமாய் அவர் நிமித்தமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். Because he took the time and reconsidered his vows, refocused on his calling and he was so cautious to stay true to his vision, mission and anointing. அவர் மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் உடன்படிக்கையையும் அவர் சீர்தூக்கி பார்த்து சகல உண்மையோடே சில காரியங்களை அவர் சரி செய்தார். I can now surely say that when he met his master on the 3rd of March, his hands were clean in terms of money, in terms of popularity, in terms of morality and character. என்னால் நிச்சயமாக கூற முடியும், என் தகப்பனார் தன்னுடைய பரம தகப்பனை மார்ச் 3ஆம் தேதி சந்தித்த பொழுது அவருடைய மனமும் உள்ளமும் அவருடைய கைகளும் சுத்தமாய் இருந்தது என்று சொல்லி நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் அதிகாரத்தையோ பணத்தையோ நாடாதபடிக்கு ஒழுக்கத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அதிகமாக நாடினார். எல்லா காவலோடும் தன்னை காத்து கொண்டார். And then character is very important in ministry, because though Samson had the calling, Joseph was willing to say no when temptation hit him, and therefore he was able to accomplish his calling. யோசேப்பு தனக்கு பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தனக்கு ஒரு சோதனை வந்த பொழுது அந்த சோதனைக்கு தான் மறுப்பு சொன்ன பொழுது தேவனாகிய கர்த்தருக்குள் அவர் பயன்பட்டார். நம்மளுடைய குணாதிசயம் மிகவும் ஊழியத்திலே முக்கியமானதாக காணப்படுகிறது. I am a true testament to his character because he remained faithful to my mom while he was married to her and more after her passing. நான் ஒரு உண்மையுள்ள சாட்சி. என் தாயின் மறைவுக்கு பின்பும் என் தகப்பனார் அவர்களுக்கு மாத்திரமே, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அதற்கு பின்பும் அவருக்கு மாத்திரமே உண்மையாக இருந்தார். And that character made him a celebrated leader today. என்னை பொறுத்தவரையில் அந்த குணாதிசயமானது அவரை ஒரு கொண்டாடப்படத்தக்கதான ஒரு தலைவராக காட்டியது. Because he always in the youth meeting he talks about little things. ஏனென்றால் அவர் வாலிப கூட்டங்களிலே சின்ன சின்ன காரியங்களை குறித்து பேசுவார்.
The little things is the title that he தலைப்பிலே சிறு காரியங்கள் என்ற தலைப்பிலே அவர் பேசுவார். little foxes that hinder the growth of a great vineyard. குழி நரிகள் குழிமுசல்கள் தான் சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை எப்படி அது தடித்து போடும், ஊழியத்தை எப்படி கெடுக்கும் என்று சொல்லி அவர் பேச நான் கேட்டிருக்கிறேன். And he lived what he preached. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவர் என்ன பிரசங்கித்தாரோ அதை வாழ்ந்தும் காட்டினார். And in closure, I would like to say that my dad was created for a purpose, called for a purpose, chiseled for a purpose, concealed for a purpose, and crowned for his purpose. இறுதியாக நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே என் தகப்பனார் ஒரு உன்னதமான அழைப்புக்காக ஆண்டவரால் படைக்கப்பட்டார், ஒரு உன்னதமான அழைப்புக்காக ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டார், ஒரு உன்னதமான அழைப்புக்காக ஆண்டவரால் செதுக்கப்பட்டார், ஒரு உன்னதமான அழைப்புக்காக ஆண்டவரால் மறைக்கப்பட்டார், ஒரு உன்னதமான அழைப்பு. I salute this brave man of God for that. நான் இந்த தைரியமான தேவனுடைய தாசனுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துகிறேன். He did not die because he became old, he died because he finished. வயதின் காரணமாக என்னுடைய தகப்பன் மரிக்கவில்லை, தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்து மரித்தார். There is only one life, it will soon pass, but what you do for the Lord will only last. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோமோ அது மாத்திரமே நம்மளோடு கூட நிலைக்கும். Learn from his footsteps, but take heed to walk on God's footsteps. Leave your footprints in the sands of time for others to learn and follow the Lord. நம் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து நம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு செல்வோமானால் அது அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கும். காலங்களால் அழிக்கப்படாத தடயங்களை வரலாற்றில் பதித்து பற்பல சாதனைகளை புரிவோம் என்பதை என் தகப்பனாரிடத்திலிருந்து நான் ஆணித்தரமாக கற்றுக்கொண்டேன். And in closure, I would like to say that his life was a life well lived, a race well run. நான் முடிவாக என் தகப்பனாருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே செம்மையாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, சிறப்பாக முடிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் தூங்குவதில்லை. So the sower might sleep, but the seeds never sleep. And thank you, Daddy, for giving me this baton. Thank you for igniting the fire in me. I will keep it going and I will meet you on the other side. Thank you. நன்றி அப்பா, கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் என் கையில் தந்த இந்த தீப்பந்தத்தை இறுதி வரைக்கும் நான் சுடர்விட்டு எரிய செய்வேன். Thank you. Thank you, Esther. We can see the fire.